சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பமல் தெற்கு பகுதி திமுக சார்பில் திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களை ஆதரித்து பமல் தெற்கு பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான வே. கருணாநிதி காந்தி நகர், பெரியார் நகர், நாகல்கேணி, அண்ணா சாலை, மூங்கில் ஏரி, சங்கர் நகர் உள்ளிட்ட ஜமாத் நிர்வாகிகள், கிறிஸ்தவ திருச்சபை போதகர்கள் மற்றும் தோல் தொழிற்சாலை நலசங்க நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களை அறிமுகம் செய்து உங்கள் வாக்குகளை முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பமல் 10வது வார்டு பகுதியில் உள்ள நூறு மசூதி, மூங்கில் ஏரி பகுதியில் உள்ள மஸ்ஜிதே இப்ராஹிம் கலீலுல்லாஹ் மசூதியில் தொழுகை முடித்து வெளியே வரும் இஸ்லாமிய சகோதரர்களிடம் முரசு சின்னம் பொருந்திய துண்டு பிரசுரங்கள் வழங்கி மண்டல குழு தலைவர் வே. கருணாநிதி, மாமன்ற உறுப்பினர் மதினா பேகம், வட்டக்கழக செயலாளர் முகமது அப்பாஸ் ஆகியோர் வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். மேலும் உங்களது கோரிக்கைகள் அனைத்தும் வேட்பாளர் அனகை முருகேசன் சட்டமன்ற உறுப்பினரான உடன் நிறைவேற்றி தரப்படும் என தெரிவித்தார். வாக்கு சேகரிக்கும் போது திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குஜராத்தில் இருக்கிறவங்க வந்து நாளிகையில் வேலை செய்துருக்கிறோம். நாளிகையில் இருக்கிறவனும் தமிழ்நாட்டில் இருக்கிறவனும் குஜராத்தோ, மத்திய பிரதேசமோ, மகாராஷ்டிராவோ, ராஜஸ்தானோ, சத்தீஸ்கரோ, டெல்லியோ, ஹரியானாவோ, பெங்களூரோ, ஆந்திரோ. கொஞ்சம் உள்ள வாங்க.